நான் உங்கள் போனா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் Ssc Cglக்கான ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி படிக்கணும், எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி இதை தான் பார்க்க போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா kaneeshreenalogics ஆப் உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நமக்கு எஸ்எஸ்சிக்கான மாக் டெஸ்ட் நம்ம ஆப்லேயே இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணி கூப்பன் கோட் கேஆர்ன்ற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து எஸ்எஸ்சிக்கான வீடியோ கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க யார் இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பேங்கிங் அஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சி படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வீடியோவில் போயிடலாமா? அதுக்கு முன்னாடி நமக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் டயர் 1 தான் ஜென்ரல் அவேர்னஸ் இருந்துச்சு. இப்போது டயர் 2லையும் நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு டயர் 1 என்னென்ன இருக்கும்? ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ். ஸோ எல்லாமே 25 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். டோட்டலாக 200 மார்க்ஸ், மொத்தமாக ஒரு 60 மினிட்ஸு. ஸோ இந்த 60 மினிட்ஸ் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அதிகபட்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு மேக்ஸ் இதெல்லாம் திங்கிங் லெவல், ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு இதுக்கே உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிரும் டைம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதிகபட்சம் 8 மினிட்ஸே ஜாஸ்தி. நீங்கள் பார்த்தோன்னே ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். ஓகேவா, ஓகே. சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2021 to 2022 லான்ச் பண்ண எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், சரிங்களா? ஸோ இதில் தனித்தனியாக என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம பயாலஜி, அதாவது சயின்ஸை பார்த்தீங்கன்னா பயாலஜியில் என்னென்ன படிக்கணும்? செல்லுன்னா செல்லோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ், பாடியில் உள்ள செல்ஸ்னால் மொத்த டாபிக் அதில் உள்ள எல்லாமே படிச்சிடணும். அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம், நம்ம உடம்புல இருக்க பிளட்டு, ஹியூமன் பாடினா மொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், பிரெயின், லிவர், லங்ஸ் ஏகப்பட்டது இருக்கா, எல்லாத்தையும் பற்றி படிச்சிருக்கணும். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்றதும் அது தேவையான நியூட்ரிஷன்ஸ் அதை பற்றி படிச்சுக்கணும். ஹியூமன் டிசீஸ் இன்றைக்கி கூட வீடியோவில் போட்டிருப்பேன், பட் அது மட்டும் பத்தாது, நிறைய டிசீஸ் இருக்குது, அதையும் நம்ம படிக்கணும். அதையும் நான் வீடியோவில் கொண்டு வரேன். நியூட்ரிஷன் ஃபார் பிளான்ஸ், எப்படி நமக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளான்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் நியூட்ரிஷன்ஸ் தேவை. ஸோ இந்த ஃபுல்லாகவே பயாலஜியில் டாப்பிக்கை கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸு. கெமிஸ்ட்ரி இன் டே டு டே லைஃப், அதாவது நம்ம ரெகுலராக வாழ்கிற வாழ்க்கையில் எங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி பயன்படுது, ஸோ அதை நீங்கள் படிச்சிருக்கணும். கெமிக்கல்ஸ், அலாய்ஸு, ஆட்டம், மாலிக்யூல்ஸ், காம்பனன்ட்ஸு, அதாவது இந்த மாதிரி உள்ள டாபிக்ஸ் எல்லாமே. ஆட்டம்னா அதோட ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா, ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஷன், ஃபோர்ஸ், கிராவிட்டி, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ப்ரெஷர் ஒர்க்கு, சவுண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்வென்ஷன்ஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்வென்ஷன்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன இருக்கும்? இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணால் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா, ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்கணும்னா ஓல்ட் அண்ட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அந்த காலத்தில். அதுக்கப்புறம் நடுவில் நிறைய கிங்டம் அரசு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பானிபுட் வாரு, இந்த மாதிரி வார்ஸ் இருக்குது, என்னென்ன கிங்டம் இருந்துச்சு, யார் வந்து அதோட ஃபஸ்ட்டு ரூலர், லாஸ்ட்டு ரூலர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய அரைஸ் ஆகும். ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஏர்த்னா அதுக்குள்ளே ஏர்த்தில் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே இருக்குது. சாயிலு, மவுண்டெயின், பீக்கு, எவரெஸ்ட்டு, ரிவர், லேக்கு, வேலிஸ் இருக்குது, எல்லாமே படிச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ டாபிக் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப உங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸு, சயின்டிஸ்ட்டு, ஸோ ஜியாகிரஃபி சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாலிட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதுதான் யூனியன் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட்டு, பவர், கோர்ட்டு, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரிலாம் இருக்கா. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லோக்கல்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து,
ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா, இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து எக்கனாமிக்ஸில் என்னென்ன படிக்கணும்னா, நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட மெயின் இன்கம் எதை சார்ந்து இருக்குது, அப்புறம் டெமோக்ராஃபி, மக்கள் தொகை, 5 இயர் பிளான், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபினான்ஸு, ரூரல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல், அதாவது நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் பற்றியும் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகேல என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, அதாவது ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள ஃபர்ஸ்ட் எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே என்னைக்குன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு மந்த் வைஸாக படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு டேஸ் வச்சு குழப்பிக்காதீங்க. நான் கூட அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. ஓகேவா? மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் இன் இந்தியாவில் உள்ள நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன மேஜராக இருக்குது, ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர், ஷார்ட்டாக கொஸ்டின் வந்திருக்கும். ஓகேவா? நேஷ்னல் அவார்ட்ஸ், ஃபிலிம் அவார்ட்ஸ், ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே ஃபிலிம் அவார்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், ரிசர்ச் ஸ்டேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக் ஜிகேக்குள்ளே வரும். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அட்டாமிக் ஸ்டேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சேனல் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அதை நீங்கள் படிச்சுக்கலாம். நம்மளோட KRLogics ஆப்லேயே அழகாக டெய்லி ஒரு 5-10 நியூஸ் வருது. அதை நீங்கள் மறக்காமல் டெய்லி சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதுலேருந்து சும்மா ஸ்வைப் பண்ணாலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை படிச்சுக்கோங்க. AffairsCloudல ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லிவன் சாரோட பண்டில் சூப்பராக எடுத்திருக்காரு, அழகாக கலராக தனியாக நல்ல எஃபர்ட் போட்டு நானும் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்துருச்சு. நம்ம லிவன் சாரோட பண்டில் தனியாக இதுக்காகவே ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 months இதுக்காகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர். ஓகேவா? அடுத்து ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோம். இதெல்லாம் எதில் படிக்கலாம், அந்த சிலபஸ் எல்லாம் எதில் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஹந்த் பப்ளிகேஷன்ஸ் புக் இருக்குது, லூசன் புக் இருக்குது, NCERT புக்ஸ், அதாவது இந்த புக்ஸ் உங்களுக்கு கையில் இல்லைன்னா NCERT புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது NCERT புக்ஸ்ன்றது 6th to 10th உள்ள CBSE புக்ஸு. ஓகேவா? அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கையா இருந்தால் பாருங்கள். இல்லையா, அது நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. NCERT புக்ஸு என்ன சப்ஜெக்ட்டு, அது நீங்கள் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி படிக்கணுமா, எர்த்தை பற்றி படிக்கணுமா, 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி NCERT புக்குன்னு போடுங்க, அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதிலே சூப்பராக கான்செப்ட் அழகாக சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட KRLogicsலேயே நிறைய இபுக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இபுக்ஸ் SSCக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க. இபுக்ஸ் காலமில் இந்த லெஃப்ட் சைடில் அந்த பார் இருக்கும் இல்லையா, அந்த பாரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இபுக்ஸ் இருக்குது. உள்ளே போய் பாருங்கள். அதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற டாப்பிக்கில் நிறைய புக்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு தேவையோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிவன் பப்ளிகேஷன்ஸோ எதுவுமே உங்களால் முடியலையா, நம்ம கூகுள் இருக்கார். கூகுள் எதுக்கு இருக்கார், நம்ம தேவைக்கு தான் இருக்கார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சயின்ஸில் வந்து ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கணும் அப்படின்னா அது எங்கே கிடைக்கிது, புக்ஸே இல்லை அப்படின்னா கூகுளில் அடிங்க ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபார் SSC ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கேட்டால் அழகாக ஹியூமன் டைஜஸ்டிவ்ஸை சூப்பராக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வேறு என்ன டாப்பிக்கு, கான்ஸ்டிடியூஷன், பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் போய் போட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன்னா, ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 6 to 8 minutesல முடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு உங்களோட மைண்டில் எல்லாருமே டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 hours நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும், இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பை.